ஒரு பாத்திரத்தை ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். அதில் வந்துட்டு இப்போ 2 பொடி அரிசி வறுத்துக்கிடுவேன். அரிசி இருக்குல்ல, இட்லி அரிசி, அது வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டு வறுத்து எடுத்துடணும். இது வந்து சாம்பார் பொடிக்கு வந்து தயார் பண்ணுதோம். நல்லா பொரியும். வெறும் சட்டியில், எண்ணெய் இல்லாத சட்டியில் போட்டு பொரித்தா தான் நல்லா பொரியும். அது எண்ணெய் போட்டு பொரிஞ்சோன்னா நல்லா இருக்காது. அது எண்ணெய் ஊற்றா வெறும் சட்டியில் முதல்ல பொரித்து எடுத்துருங்க. நல்லா பொரிஞ்சிட்டு 1 2 கொஞ்சம் பொரியாமல் இருக்குது. இதை எடுத்து அப்படியே இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். அடுத்து வந்து துவரம்பருப்பு, ஒரு 100 கிராம் துவரம்பருப்பு அதில் போட்டு அதுவும் வறுத்து எடுத்துடணும். தீ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிடணும். சிம்மில் வச்சுட்டு நல்ல வாசனை வர்ற வரை நல்லா வறுத்து எடுத்துடணும். கறிகிடக்கூடாது. லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நல்லா வறுபட்டுட்டு எடுத்து அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு 50 பருப்பு, அதையும் லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். சாம்பார், இட்லி சாம்பாருக்கு, மதியம் வடை சாம்பாருக்கு இதெல்லாம் போட்டால் ரொம்ப வாசனையாக இருக்கும். வெளியூர் கொண்டு போகிறதா தான் 6 மாதம் வரை இதை வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றி வறுத்தோம்னா ரொம்ப நாளைக்கு வச்சுருக்க வேண்டாம். இது வந்து 1 மாதத்துக்கு ஓடும். கொஞ்சமாக சீக்கிரம் காலி ஆகிடுச்சுன்னா இதை ஊற்றி எண்ணெய் ஊற்றிக்கலாம். ரொம்ப நாள் வச்சுருக்கணும்னா எண்ணெய் ஊற்றக்கூடாது, மக்கு வாடை வந்துடும். நல்லா வறுத்து எடுத்துடலாம். கால் வலியின் காரணமாக நான் ஸ்டவ்வை கீழே தூக்கி வச்சு உட்காந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன். அடுத்து வந்து மல்லி, கொத்தமல்லி வந்து ஒரு எந்த கிண்ணத்தை எடுத்துன்னா அந்த கிண்ணத்துக்கு 3 கிண்ணம் போட்டிருக்கேன். ஒரு 150 கிராம் வரும். நல்லா வாசனை வர வரை வறுத்து எடுக்கணுங்க. கறியிராமல் சிம்மில் வச்சே வறுத்துக்கணும். நல்லா வறுபட்டுட்டு கறியிராமல் அடி பிடிக்காமல் பார்த்துக்கணும். இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கிறேன். அடுத்து மிளகாத்தூள் வெறுஞ்சட்டியில் தான் போடணும். வெறுஞ்சட்டியில் போட்டு வெயிலே காயவே வைக்க வேண்டாம். மழை காலமாக இருக்குன்னா அப்படி சட்டியில் போட்டாலே மொறுன்னு வந்துடும். அது இரும்பு சட்டியில் போட்டால் ரொம்ப மொறுத்தன்மை அப்படி வந்துடும். லைட்டாக வறுத்து எடுத்துடலாம். அதையும் மிளகாத்தூள் வந்து நல்ல நிறம் உள்ள வத்தல் பார்த்து எடுக்கணும். கருப்பு நிற வத்தல் இருந்தால் சாம்பார் பொடி வந்து நிறம் கம்மலாக காட்டும். அதையும் ஒரு பாத்திரத்தில் தட்டிடுறேன். அடுத்து உளுந்தம்பருப்பு 1 ஸ்பூன், சிறிதளவு வெந்தயம். ரொம்ப வெந்தயம் போட்டால் கசப்பு தன்மை வந்துடும். அதை லேசாக வறுத்து எடுத்துடலாம். சிறிதளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவேன். வறுபட்டு எடுத்துடலாம். எல்லாத்தையுமே எடுத்து ஒரு தாம்பூலத்தட்டில் போட்டு வச்சுருக்கிறேன். அடுத்து வந்து மிளகு, சின்ன ஸ்பூனுக்கு 1 ஸ்பூன். சீரகம் வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கணும். நார்மல் ஸ்பூனுக்கு 2 ஸ்பூன். நல்லா தடன்னு பொரிய ஆரம்பிக்கும். அந்த நேரத்தில் லைட்டாக எண்ணெய் விடணும். சிறிதளவு எண்ணெய் விட்டாலே போதும், ரொம்ப விட வேண்டாம். நல்லா பொரிஞ்சிட்டு பாருங்கள். எண்ணெய் விடவும் நல்லா தடத்துலன்னு இதாயிரும். அதையும் ஒரு பாத்திரத்தில் மாற்றிடுறேன். இது துண்டு காயம்.
பொடியை விட காயம் போடுறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதுலேயும் சிறிதளவு லைட்டாக எண்ணெய் ஊற்றணும். நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதும் ஒரு சின்ன உரல் மாதிரி இருக்கும், அதில் தட்டிட்டு நம்ம மிக்சியில் போட்டு திரிக்கலாம். இப்போ நான் கொஞ்சமாக தான் வச்சுருக்கேன், அதனால் மிக்சியில் தான் போட்டு திரிக்க போகிறேன். நல்லா பொரியணும். காயம் போடுறது ரொம்ப நல்லது, நல்ல வாசனையாக இருக்கும். சாம்பார் பொடிக்கு மெயின் காயம்தான். வெந்தயம் மாத்திரம் தான் லைட்டாக போடணும், ஏன்னா வெந்தயம் கசப்புத்தன்மை கொடுக்கும், வாசனை இருக்கும், ஆனால் கசப்புத்தன்மை இருக்கும். இப்போ அடுத்து கருவேப்பிலையும் நல்ல சலன்னு சவுண்டு கேட்கும். அந்த நேரத்தில் எடுத்து நம்ம மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரே பாத்திரத்தில் கொட்டிடுவேன். எல்லாத்தையும் இந்த வச்சுருக்க பார்த்தீங்களா,